சவுல் தரையிலே விழுகிறார். அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக் கொண்டு நீர் எனக்குச் சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லைக் கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள். அவனோ தட்டுதல் பண்ணி, நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்திக் கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீயினிடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் குறி கேட்க போனார். தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக சவுல் குறி கேட்க போனார். சாத்தான் சாமுவேலின் வேஷத்தில் சவுலோடு பேசினான். சவுல் என்ன செய்ய வேண்டும் என்று சாத்தான் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. சவுல் என்ன செய்யவில்லை என்பதையும் சவுலுக்கு என்ன செய்யப்படும் என்பதையும் சாத்தான் சொல்லுகிறான். அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்படுகிறார். தன்னோடு பேசியது சாமுவேலின் வேஷத்தில் இருக்கிற சாத்தான் என்பது சவுலுக்கு தெரியவில்லை. சவுல் இராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவர் பலவீனமாய் இருக்கிறார். சவுல் பாளையத்தில் இருந்து அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயினிடத்தில் வரும்போதே உபவாசத்தோடு வந்திருக்கிறார். அந்த ஸ்திரீ அஞ்சனம் பார்த்து குறி சொல்லும் போது சவுல் தொடர்ந்து உபவாசத்தில் இருக்கிறார். தன்னை பற்றிய மரணச் செய்தியை கேட்டவுடன் சவுல் மிகவும் பயப்படுகிறார். நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து விடுகிறார். ஏற்கனவே அவர் இராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவர் பலவீனமாய் இருக்கிறார். இப்போது நடு இரவு ஆயிற்று. மறுபடியும் யுத்த களத்திற்கு திரும்பி போக வேண்டும். சவுல் நன்றாக உபவாசம் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் கர்த்தரிடத்திலிருந்து அவருக்கு பதில் வரவில்லை. ஒருவன் உபவாசம் பண்ணுவதனால் மட்டும் கர்த்தர் மறு உத்தரவு அருளுவார் என்று எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். சவுலுக்கு போதுமான அளவு போஜனம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு போஜனம் பண்ண மனதில்லை. அவர் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டு பயந்து போயிருக்கிறார். அவருடைய இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பயமும் தத்தளிப்பும் சவுலை நெருக்குவதனால் அவரால் போஜனம் பண்ண முடியவில்லை. சவுல் ஒன்றும் சாப்பிடாதிருந்ததினால் அவருடைய சரீரம் பலவீனமாய் இருக்கிறது. இந்த பலவீனத்தோடு சாமுவேலின் வேஷத்தில் இருக்கிற சாத்தானுடைய வார்த்தைகளும் சவுலை பலவீனப்படுத்துகிறது. ஆகையினால் சவுல் அந்த க்ஷணமே நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து விடுகிறார். பெலிஸ்தருடைய அம்பு சவுலின் மேல் ஏற்கனவே பாய்ந்தது போல அவர் கீழே விழுந்து கிடக்கிறார். சாமுவேலின் வேஷத்தில் இருக்கிற சாத்தானுடைய கடின வார்த்தைகளை சவுலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய பயமும் தத்தளிப்பும் நீங்கும் என்று எதிர்பார்த்து சவுல் அஞ்சனம் பார்க்க போனார். ஆனால் இப்போது சவுலின் பயமும் தத்தளிப்பும் அதிகரித்திருக்கிறது. அவரால் நிற்கக்கூட முடியவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்று சொன்னாள். அந்த மனுஷன் சாமுவேல் என்று அறிந்து சவுல் தரை மட்டும் முகம் குறிந்து வணங்கினார். சவுலுக்கு அப்போது சரீர பலம் இருந்தது. சாத்தான் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பின்பு சவுலின் பலம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. இப்போது சவுல் நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து கிடக்கிறார். பிசாசுகளை நம்புகிறவர்களுக்கும் பிசாசுகளிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களுக்கும் என்ன நேரிடும் என்பதற்கு சவுல் இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக கீழே விழுந்து கிடக்கிறார். பெலிஸ்தர் சூனேமிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கில்போவாவிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்.
அவர்கள் யுத்தம் பண்ண ஆயத்தமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். சவுலோ எந்தோரிலே நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து கிடக்கிறார். சவுலை எப்படியாவது இஸ்ரவேலரின் பாளையத்திற்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அவர் கில்போவாவிலே அணிவகுத்து நிற்கிற இஸ்ரவேலரோடு கூட இருந்தால்தான் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெம்பும் திட நம்பிக்கையும் வரும். சவுல் நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து கிடப்பதை பார்த்து அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ அதிர்ச்சி அடைகிறாள். சவுல் அந்த ஸ்திரீயின் வீட்டின் தரையிலே கீழே விழுந்து கிடக்கிறார். அவர் செத்துப்போனவர் போல நெடிதாங்கடையாய் தரையிலே கிடக்கிறார். சவுல் அந்த ஸ்திரீயின் வீட்டில் செத்துப்போனால் சவுலை கொன்று போட்ட குற்றம் அந்த ஸ்திரீயின் மீது சுமத்தப்படும். இஸ்ரவேலின் ராஜாவை கொன்று போட்ட குற்றத்திற்காக அந்த ஸ்திரீக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். அவள் ஒரு தேச துரோகி என்று அவள் மீது குற்றம் சுமத்தப்படும். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தனக்கு வரும் ஆபத்தை நினைத்து பயப்படுகிறாள். சவுல் தன்னுடைய வீட்டிலே செத்து போகாமல் உயிர் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். சவுல் இராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவர் பலவீனமாய் இருக்கிறார் என்பதை அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ அறிந்து கொள்கிறாள். சவுல் கொஞ்சம் போஜனம் பண்ணினால் அவருடைய பலவீனம் நீங்கும் என்றும் அவருக்கு மறுபடியும் புதிய பலன் கிடைக்கும் என்றும் அந்த ஸ்திரீ எதிர்பார்க்கிறாள். சவுலை எப்படியாவது போஜனம் பண்ண வைக்க வேண்டும் என்று அந்த ஸ்திரீ பிரயாசப்படுகிறாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவர் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவரை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்று சொல்லுகிறாள். சவுல் எந்தோரில் இருந்து கில்போவா மலைக்கு திரும்பி போக வேண்டும். அவருக்கு வழிநடந்து போகத்தக்க பலன் இருக்க வேண்டும். அதற்காக அவரை போஜனம் பண்ணுமாறு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ வருந்தி கேட்டுக்கொள்கிறாள். சவுலோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவருடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவரை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதினால் அவர்கள் சொல் கேட்டு தரையில் இருந்து எழுந்து கட்டிலின் மேல் உட்கார்கிறார். சவுல் மிகவும் விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறார். போஜனம் பண்ணாமலேயே யுத்த களத்திற்கு போகலாம் என்று நினைக்கிறார். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்பிக்கை இல்லை. தனக்கு என்ன சம்பவிக்கும் என்னும் நிச்சயமும் சவுலுக்கு இல்லை. அந்த ஸ்திரீயினிடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருக்கிறது. அவள் அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுடுகிறாள். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ அந்த போஜனத்தை சவுலுக்கும் அவருடைய ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைக்கிறாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே தங்கள் பாளையத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தன்னுடைய அஞ்சனம் பார்க்கிற வேலையெல்லாம் முடித்துவிட்டு சவுலை போஜனம் பண்ணுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறாள். அதன் பின்பு கொழுத்த கன்றுக்குட்டியை அடித்து போஜனம் ஆயத்தம் பண்ணுகிறாள். இதற்கு பல மணி நேரங்கள் ஆகும். சவுல் ஒருவேளை சாப்பாட்டிற்காக பல மணி நேரம் காத்திருக்கிறார். ஒரு சமயத்தில் சாமுவேல் வருவதற்கு காத்திராமல் சவுல் பொறுமை இழந்து தானே பலி செலுத்தினார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார். சவுலின் கடைசி நாள் சம்பவங்கள் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயினிடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று இருக்கிறது. இது அடித்து புசிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கன்றுக்குட்டி அல்ல. தானியத்தை போரடிப்பதற்காக வீட்டிலே வளர்க்கப்படும் கொழுத்த கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டி அந்த ஸ்திரீக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. இந்த கன்றுக்குட்டியை கொன்று போட்டால் அவளால் தானியத்தை போரடிக்க முடியாது. இது அடிக்கப்படுவதற்கான கன்றுக்குட்டி அல்ல, விவசாய வேலையில் பயன்படுத்துவதற்கான கன்றுக்குட்டி. இது அவளுடைய சொத்து. ஆனாலும் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தனக்கு வரப்போகும் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தானியத்தை போரடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கொழுத்த கன்றுக்குட்டியை அடித்து சவுலுக்கு போஜனத்தை உண்டு பண்ணுகிறாள். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு ஆரம்பத்தில் இருந்தே அவளுடைய பிராணன் அவளுக்கு முக்கியமானதாய் இருக்கிறது. அவள் ஆரம்பத்தில் சவுலை பார்த்து, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்று கேட்டாள். இப்போது தன்னுடைய பிராணனை ஆபத்திலிருந்து தப்புவிப்பதற்காக தன்னுடைய வீட்டில் இருக்கிற கொழுத்த கன்றுக்குட்டியை அடித்து சவுலுக்கு போஜனம் செய்கிறாள். சவுலும் அவருடைய ஊழியக்காரரும்
போஜனம் பண்ணுகிறார்கள். பலவீனமாய் இருந்த சவுல் இப்போது ஓரளவு பலப்படுகிறார். சவுலும் அவருடைய ஊழியக்காரரும் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியில தங்கள் பாளையத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார்கள். சாமுவேலின் வேஷத்தில் இருந்த சாத்தான் சவுலுக்கு சாபமான வார்த்தைகளை சொன்னான். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சாத்தான் சவுலுக்கு சொன்னான். பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்தில் இஸ்ரவேலர் தோற்றுப்போவார்கள் என்பதும், இந்த யுத்தத்திலே தானும் தன்னுடைய குமாரரும் செத்துப்போவோம் என்பதும் சவுலுக்கு தெரிந்திருந்தும் சவுல் அந்த ராத்திரியிலே புறப்பட்டு கில்போவாவிலே இஸ்ரவேலர் பாளையம் இறங்கியிருக்கிற இடத்திற்கு போகிறார். சவுல் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார்.